மும்மொழி கொள்கைக்கு ஏற்றுக்கொள்ள 1000 கோடி ரூபாய் இழந்தாலுமே நாங்க சொந்த நிதியிலிருந்து ஒதுக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? இப்ப கடந்த 67 இன்று வரை அண்ணா அவர்கள் வழிவந்தவர்கள் தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையுடன் நடுநிலையான மனதோடு அன்றைக்கு மத்தியிலே ஆட்சி செய்த காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் இந்தியை தமிழ்நாட்டிலே திணிக்க முயன்ற போது அதை எதிர்த்து மாணவர்களோடு தமிழ்நாட்டு மக்களோடு போராடி வெற்றி பெற்று 67 ஆட்சிக்கு வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் 67 பிப்ரவரியிலே ஆட்சிக்கு வந்த அண்ணா அவர்கள் 67 ஏப்ரல் 20 போஜனா என்கிற ஒரு இதழுக்கு கொடுத்த பேட்டியில தொடர்பு மொழி பற்றி அவர் கேள்விக்கு பதில் சொன்ன பொழுது காலப்போக்கில் 67 ஏப்ரல் அவர் சொன்னது காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் பொதுவான ஒரு இணைப்பு மொழி உருவாக வேண்டும், அதுவரை ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும், இந்தியாவில் உள்ள 14 தேசிய மொழிகளும் சமமாக அந்தஸ்தோடு செயல்பட வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையுடன் அன்றே சொன்னார். அதுபோல கடையாளி இதழில் நான் ஏற்கனவே சொன்னது போல 3வது மொழியை பற்றி கேள்வி கேட்ட பொழுது மற்ற ராஜ்யங்களில் அவர் சொன்ன வார்த்தை மற்ற மாநிலங்களை தாண்டி மற்ற ராஜ்யங்களிலும் 3வது மொழியாக ஹிந்தியை ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டிலும் தேவைப்பட்ட பள்ளிகளில 3வது மொழியை ஏற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு குஜராத்தி மராட்டி பள்ளிகள் எல்லாம் இருக்கின்றன. அதுபோல ஹிந்தி படிக்கின்ற விரும்பப்படுகின்ற பள்ளிகளில ஹிந்தியையும் படிக்கலாம் என்று அன்றே சொன்னவர். அவர் சொன்ன ஒரு கருத்து, அந்த போஜனா இதழுக்கு ஏப்ரல் 20 அன்றைக்கு சொன்ன கருத்து, காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் பொதுவான ஒரு இணைப்பு மொழி உருவாக வேண்டும் சொன்னார். அதுதான் இன்றைக்கு உருவாகி வந்து கொண்டிருக்கிறது. இதில் அண்ணா அவர்களே அன்றைக்கு தொலைநோக்கு பார்வையோடு சொன்ன ஒரு கருத்துக்கு எதிர்ப்பாக அண்ணாவின் பெயரை சொல்லி ஆட்சி நடத்துபவர்கள், அண்ணாவின் கட்சியாகிய திமுகவை இன்றைக்கு நடத்தி கொண்டிருப்பவர்கள் அண்ணாவின் கருத்துக்கே எதிராக இன்றைக்கு விடாப்பிடியாக இன்றைக்கு செயல்படுவது உண்மையிலேயே தமிழ்நாட்டிலே உள்ள ஏழை எளிய மாணவர்களை, குறிப்பாக அரசு பகுதியிலே படிக்கின்ற கிராமப்புற நகர்ப்புற மாநகராட்சி பகுதியில் வசிக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் யாரெல்லாம் அந்த பள்ளியில் படிக்கிறார்கள் என்று தெரியும். இப்ப உயர்தட்டு மக்கள் நடுத்தர தட்டு மக்கள் எல்லாம் ஏற்கனவே மெட்ரிகுலேஷன் பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் படிக்கிறவங்க 3வதாக ஒரு மொழியை, அது ஹிந்தியை கூட விரும்பி படிக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது இவர்களது விடாப்பிடித்தனத்தால் அண்ணா அவர்கள் சொன்ன தொலைநோக்கு கருத்துக்கும் எதிராக ஏழை எளிய மாணவர்கள், இன்றைக்கு கிராமங்களிலே வாழ்கின்ற தினக்கூலிகள், பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிற ஏழை எளிய மாணவர்கள் தான் பெரும்பாலானோர் இந்த தமிழக அரசு பள்ளியில் படிக்கிறார். அவர்களில் 3வதாக ஒரு மொழி படிக்க வேண்டும் என்று நமது கொள்கை தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவரே அதை விரும்பி சொன்ன பிறகு இவர்கள் பிடிவாதம் பிடிப்பது உண்மையிலேயே இது நாட்டின் நலனை எல்லாம் குழி தோண்டி புதைத்து இவர்களுடைய நிலைப்பாடை அண்ணா அவர்களே அன்றைக்கே காலப்போக்கில் நமக்கு ஒரு 3வது இணைப்பு மொழி, இந்தியாவை இணைக்கின்ற ஒரு இணைப்பு மொழி உருவாக வேண்டும் என்று, பொதுவான இணைப்பு மொழி வேண்டும் என்று கேட்ட பிறகும் இவர்கள் இப்படி சொல்லிக்கொண்டு அலைவது மக்களை திசை திருப்புவதுதான். அந்த காலகட்டத்திலே ஹிந்தி திணிக்கப்பட்ட பொழுது தமிழ்நாட்டில் இருந்த மக்கள் ஹிந்திக்கு எதிராக திரண்டது உண்மை. ஆனால் இன்றைக்கு நான் செல்கின்ற இடங்களிலெல்லாம் கிராமங்களிலும் நகராட்சிகளிலும் ஏன் மாநகராட்சியில் கூட நாம் பயணிக்கின்ற பொழுது கேட்க பொழுது 85% பேர் எங்கள் வீட்டு பிள்ளைகள் ஏழை எளிய மக்கள் சொல்வது 3வதாக ஒரு மொழியை படிப்பதை ஏன் தடுக்கிறீர்கள் என்றுதான் கேட்கிறார்கள். அதனால 3வது மொழி என்பது இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றது என்பதை அன்றே பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான தரவுகளை சாட்சியங்களை நான் ஏற்கனவே
உங்க ஊடகத்தின் மூலம் கொடுத்திருக்கிறேன். இதை தாண்டி அதை பற்றி சொல்வதற்கு ஒன்றுமில்லை. 2000 கோடி எங்களுக்கு நிதி எல்லாம் வேண்டாம் என்று வசனம் பேசுகிறார்களே. பிப்ரவரி மாதம் பள்ளிகள்ல எலக்ட்ரிசிட்டி பில்ல கூட, மின் கட்டணத்தை கூட இந்த அரசாங்கம் பணம் கொடுக்காமல் அங்கு பணியாற்றுகின்ற ஆசிரியர்களே கட்டிய ஒரு வருத்தமான நிகழ்வுலாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல அந்த திட்டத்திற்கு பணம் கொடுத்தாரு, நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள், இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த கான்ட்ராக்ட்ல எல்லாம் 25 பழனிசாமி எல்லாம் தாண்டி 25% வரை கமிஷன் வாங்குகிற செய்தி தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் பரவி கிடக்கிறது. உங்களுக்கு கூட தெரியும், சமயத்தில் இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கிற ஆவா வேலு அவர்கள் மாவட்டத்திலேயே ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட 15 கோடி ரூபாய் அந்த பாலம் நீர்ல அடித்து கொண்டு போகப்பட்டிருக்கு. அதனால இந்த ஆட்சியில நிதி ஒதுக்கப்படுகிறதே தவிர அது சரியான முறையிலே மக்கள் பயன்பாட்டிற்கு பயணப்படுத்தப்படுகிறதா என்ற கேள்வி எழுகிறது. இப்ப கூட சமீபமாக 2-3 நாள்ல பத்திரிகைகளை பார்ப்பீங்க, சென்னையில கக்கூஸ் கட்டுவதில் கூட 3.5 கோடி ரூபாய் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. மஸ்டர் ரோல் புகழ் பெற்றவர்கள் ஊழல்ல, பூச்சி மருந்து தெளிப்பதில் ஊழல்ல புகழ் பெற்றவர்கள், வீராணம் திட்டம்ங்கிற ஒரு திட்டத்துக்காக அரசு பணத்தை செலவழித்து புகழ் பெற்றவர்கள், சர்க்காரியா கமிஷனால் விஞ்ஞானபூர்வ ஊழலுக்கு பெருமை பெற்றவர்கள். இன்றைக்கு நிதி எவ்வளவுதான் ஒதுக்கினாலும் அது ஏற்றளவில் தான் இருக்குமே தவிர அது செயல்பாட்டுக்கு வரப்போவதில்லை. ஒருவேளை வந்தாலும் அதனுடைய தரம் என்ன என்பதை அந்த ஆண்டவனிடம் தான் விட வேண்டும்.